எங்களை அருமையாய் நேசித்து காத்து வழி நடத்தி வருகிறதான நல்ல ஆண்டு, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனே நீர் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த நாளை காண செய்த கிருபைக்காக கூட நன்றி செலுத்துகிற ராஜா. எத்தனையோ பேர் நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லப்பா. ஆனாலும் என் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே ஜீவனோடு வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஜீவன் உள்ள வரைக்கும் ஆண்டவரே அப்பா உமது நாமத்தை புகழ்ந்து பேசி துதித்து வேதத்தை வாசித்து தகப்பனே நாங்கள் உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் உண்மை துதிப்பதை காட்டிலும் எங்களுக்கு வேற என்ன அப்பா. நீர் செய்த நன்மைகளை அனைவருக்கும் ஆண்டவரே சொல்லத்தக்கதாக தகப்பனே ஆண்டவரே அப்பா, நாங்கள் பெற்ற ரட்சிப்பை மற்ற மக்களும் அடைய வேண்டுமே என்ற அந்த ஆதங்கத்தோடு தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்படுகிறதை நீர் அறிந்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேலையிலையும் கூட அடிமையை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீரே மறைத்து தகப்பனே ஆண்டவரே அப்பா நீரே என்னை அடியாளை மறைத்து ஆண்டவரே அப்பா நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, என்ன காரியங்களை இந்த மக்களிடத்துல நீங்க பேச வேண்டுமோ தகப்பனே அதை தெளிவா என் வாயில வைக்கும்படியாய் நான் கெஞ்சி நிற்கிறேன் அப்பா. சோத்திரங்கத்தாகவே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ஆளுகை செய்யுங்க. எல்லா துதிகளும் மகிமையாகவும் உமக்கு மாத்திரமே நான் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இப்ப நான் எடுத்துக்கொண்டது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தாயினுடைய நற்குணங்கள் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். வசனம் ஏசாயா 66:13 சொல்லுது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, இப்போ நம்ம இருக்கிறோம்னா நம்ம நிறைய கஷ்டத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருமே நல்ல வசதியா இருந்தாலும் கூட நாம கொஞ்சம் ஒசந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க நம்ம மேல பொறாமப்படுவது உண்டு. ஆனா தாயானவள் அப்படி இருக்க மாட்டா. தாய் நம்மளை தேற்றுகிற, ஒரு கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் நம்மளை தேற்றுகிற ஒரு மகளாக அந்த தாயானவள் காணப்படுவதை நம்ம பார்ப்போம். அந்த தாய் நம்மளை எப்படின்னா நம்மளை மறக்கவே மாட்டான். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ என்று வேதம் சொல்கிறது. அப்போ அந்த பாலகனை அந்த மறக்கவே மாட்டான். நிறைய பேரு மறந்துருப்பாங்க. அவங்க எங்கேயோ இருக்காங்கன்னாலும் நம்ம விசாரிக்கவும் மாட்டாங்க, அதை பத்தி கேட்கவும் மாட்டாங்க. நம்ம அழிஞ்சு போனாலும் நம்மள ஒரு ஒரு அற்பமா தான் எண்ணுவாங்களோ ஒழிய. ஆனா தாய் மாத்திரமே, அந்த தாயினுடைய பாசம் இருக்கு, அது 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 எப்படி சொல்லுவதுன்னு தெரியாது. அதனாலதான் தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன். ஆண்டவருக்கு அது ஒரு ஆண்டவர் தேற்றுவது போல அந்த தாய் நம்மளை தேற்றா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுறது. அந்த தாயை அவ்வளவு மிகைப்படுத்தி சொல்றத பாக்குறோம். இப்போ நம்ம தாயை சின்ன பிள்ளையில கூட அந்த தாயானவள் என்ன செய்யறா, பால் ஊட்டி சீராட்டி நம்மளை வளர்த்து நம்ம எல்லா காரியத்திலையும் நம்ம இடத்துல அவ என்ன செய்வா, ஒரு நம்ம படிக்கும் போதும் சரி, சின்ன பிள்ளைங்கள்ல இருக்கும் போதும் சரி, நம்ம மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன செஞ்சிருமோ எது செஞ்சிருமோ அப்படின்னு ஒரு கருசனையோட இருப்பான் அந்த தாய். அரவணைப்பு, ஆதரவு எல்லாமே அந்த தாயின் இடத்துல நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ
தகப்பனை விட தாய்கிட்ட தான் நம்ம வந்து உறவு வந்து அதிகமா வச்சிருப்போம். எதுனாலுமே நம்ம அம்மாட்ட போய் நம்ம சொல்றதுக்கு வந்து தயங்க மாட்டோம். அப்பாட்ட போய் எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டாலும் கூட, அம்மாட்ட போய் அந்த அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, அம்மாவ வந்து அவ்வளவு ஒரு நேசிக்கும். எந்த எந்த நேரமும் அம்மாட்ட இத சொன்னா இதுக்கு அம்மா சரியா சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு அது நம்ம நம்ம கல்யாணம் ஆகி நம்ம குடும்பத்துல போனா கூட அந்த அம்மாட்ட வந்து நம்ம பகிர்ந்து கொள்றதற்கு அப்பாவை விட அம்மா வந்து நமக்கு உறுதுணையா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய். அந்த தாயினுடைய அன்ப வந்து நம்ம எப்படி சொல்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வந்து இப்ப வந்து தாயை போல தேற்றுகிற தேற்றுகிற ஆண்டவர் என்று சொல்லப்படுதுன்னா, அந்த தாய் தா அந்த தேற்ற தேற்றவாளனாகிய ஆண்டவர் நம்ம எப்படி தேற்றுவாரோ, அதே மாரி அந்த தேற் தேற்ற தேற்றத்த நம்ம தாயினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறத நம்ம பார்ப்போம். அதனாலதான் தாயைப் போல தேற்றுகிறவர்ன்னு சொல்லி அந்த தாயை மிகப்படுத்தி அந்த இடத்துல கூறப்படுகிறது. இப்ப நம்ம நம்ம வாழ்க்கையில நம்ம நினைப்போம். என்ன நினைப்போம்னா, அது சில தாய்மார்கள்லாம் இருப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்ப நீங்க கூட நினைக்கலாம். இவங்க போய் தாய பத்தி பேசுறாங்க. என் தாய பத்தி எனக்கு தெரியாதான்னு கூட நினைக்கலாம். சில தாய்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. அ அது அவங்கவங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது? சூழ்நிலைய பொறுத்தது அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து அதுக்காக வரல. தாயினுடைய அன்பு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அன்பு. தாயினுடைய அன்பு மற்ற அன்ப காட்டிலும் தாயினுடைய அன்பு ஒரு அருமையான அன்பு. சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா, தாய்ங்க என்ன பண்ணுவாங்க, அ அது குடும்பமே ஒரு மாதிரி சண்டை, சச்சரவு எல்லாம் இருக்கும். சில பெண்கள நான் வந்து ஸ்கூல்ல வந்து இருக்கும்போது, இந்த குழந்தைங்கள பார்க்கும்போது என்னான்னு கேட்கும்போது, சில குழந்தைங்கலாம் பள்ளிக்கூடத்துக்கே வராது. நாங்க புடிச்சு கொண்டுட்டு வந்து பள்ளிக்கூடத்துல போட்டு வச்சு கேட்டோம்னா, அந்த குழந்தை என்ன அந்த பிள்ளைங்க என்ன தெரியுமா சொல்லும்? "எங்க அப்பா, அம்மா சாராயம் விக்கிறதுக்கு என்னைய பயன்படுத்துறாங்க." அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க நாங்க அங்க போயிட்டோம், இங்க போயிட்டோம்ன்னு ஏதாவது சொல்லுங்க. அப்ப அந்த கெட்ட வழியில கூட இந்த தாயானவள், தகப்பன எல்லாமே நடத்துறாங்க. அப்படிப்பட்ட தாய்களும் இருக்காங்க. நம்ம அத வேண்டாம். நம்ம வேதத்துல இருந்து ஒரு 3 தாய்மார்கள பத்தி நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்த வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். நமக்கு எல்லாத்துக்கும் இது நல்லா தெரியும். யார பத்தி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. 28வது வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இது யார பத்தி நம்ம சொல்றோம்னு தெரியுது. அன்னாள பத்தி. அன்னாள் வந்து தன்னுடைய பிள்ளைய வந்து கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்தாள். போனா எப்படி அவ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான்னா, அவளுக்கு வந்து பிள்ளையே இல்லாம இருந்தது. நமக்கு தெரியும். எல்கானா அவளுடைய கணவன். அவனுக்கு வந்து 2 மனைவி. ஒண்ணு வந்து அன்னாள், இன்னொன்னு வந்து பெண்ணினாள். இந்த பெண்ணினாளுக்கு குழந்தை இருந்துச்சு. அன்னாளுக்கு என்ன இல்ல? குழந்தையே இல்ல. அதனால அந்த பெண்ணினாள் வந்து அன்னாள மனநோகடிச்சுக்கிட்டே இருப்பா. அதனால அதனால இவ ரொம்ப ஒரு மனசு வேதனைப்பட்டு மன கிளேசமுள்ள பெண்ணுன்னு வரும். அப்போ வந்து பாருங்க, அப்படி கஷ்டப்பட்டு இவ ரொம்ப நொந்து போய் இவ வந்து ஆண்டவர்ட்ட போய் கேட்பா. எனக்கு வந்து ஆஹ் குழந்தைய கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கே நான் வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பா. எந்த ஒரு தாயாவது பிள்ளையே இல்ல, பிள்ளைய கொடுத்த பிறகு யாராவது கொண்டு போய் விடுவாங்களா? அப்படி யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நமக்கு குழந்தையே ரொம்ப வருஷமா இல்ல, அந்த புள்ள பொறந்தோன்னே அது எப்படி நம்ம பார்ப்போம்? நம்ம பக்கத்திலேயே வச்சு வளர்ப்போம்.
இல்ல கோயில்ல கொண்டு விட்டுருவோமா? அது யோசனை பண்ணி பார்த்தா அவளுடைய மனசு எப்படி இருந்தது. கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்பதான் அந்த 20வது வசனத்துல அவ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டதை பார்க்கிறோம். அப்போ பாருங்க, சாமுவேல் என்றதுக்கு என்ன அர்த்தம்னா தேவனால் கேட்கப்பட்டது, கேட்கப்படுதல். அதாவது தேவன் கேட்டார் அப்படிங்கிற அர்த்தத்துல அவங்க வந்து அந்த சாமுவேல்னு பேர் வைக்கிறாங்க. அப்புறம் ஆஹ் அந்த குழந்தை ஒரு கர்த்தர்கிட்ட கொண்டு போய் விடும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளவு வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது பால் குடி மறந்த மறந்த பிறகு கொண்டு போய் விடணும். மறக்க மட்டும் அவ வச்சிருந்து அதுக்கப்புறம் கொண்டு விட்டான்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிப்போம். 23வது வசனத்துல நம்ம வாசிப்போம். உம் அப்போ ஒரு 3ல இருந்து ஒரு 5 வயசுக்குள்ளதான் இருக்கும். அப்பதான் அந்த பால் மறக்கடிக்க முடியும். அப்போ அந்த வயசுல கொண்டு போய் ஆஹ் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டா. எந்த ஒரு தாயாவது அப்படி விடுறதுக்கு மனசு வருமா? குழந்தைய கொண்டு போய் நம்ம விடணும். ஏன்னா அவ கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவ வந்து வருஷந்தோறும் அந்த எல்கானா வந்து குடும்பத்தோட இதுக்கு போகும்போது அவ சொல்லுவா, நான் இந்த தடவை வரமாட்டேன், நான் குழந்தை பிறந்த பிறகு நான் பால் மரக்குடி பண்ணின பிறகு நான் கொண்டு போய் வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கணவர் கூட, அந்த கணவருக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அதனால அது அவள் சொல்றத கேட்டு அவர் அவர் கேட்கிறாரு. கேட்டு நீ உன் இஷ்டப்படியே செய் அப்படின்னு சொல்லிடுவாரு பாருங்க. அப்போ நம்ம குடும்பத்துல உன் இஷ்டப்படி செய் அப்படின்னு எல்லா கணவரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது சஜஷன் கேட்போம். ஓகேவா ஓகே சொல்லுவாங்க. இல்ல இது வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன உன் இஷ்டப்படி செய் அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்ப்போம். அப்போ பால் மறக்க பண்ணிட்டு பண்ண பிறகு அதுக்கப்புறம் அது வரைக்கும் பால் கொடுத்துட்டு கொண்டு போய் விடுறா. விடும்போது கர்த்தருக்கு பலி செலுத்தணும்ல சொல்லிட்டு என்னன்னு கொண்டு போறா பாருங்க. 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவு ஒரு துருத்தி திராட்சை ரசத்தை கொண்டு போறா. கொண்டு போய் அந்த பையனையும் கூட்டிக்கிட்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவள் போனாள் என்று சொல்லி பார்க்கணும். அப்பயும் அந்த குழந்தை என்ன இருக்கு? சின்ன பிள்ளையாதான் இருக்கு. அப்ப கொண்டு போய் கொடுத்துட்டு அது வரா. அப்போ பாருங்க, அப்போ அந்த என்ன போய் சொல்றான், ஆண்டவரே இங்கதான் வந்து நான் உங்கள்கிட்ட வேண்டினேன். இந்த இந்த அந்த ஸ்திரீ வந்து நான் தான் என் ஆண்டவனாகிய உம்மை என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், நான் தான் அங்க வந்து வேண்டுனா எனக்கு நீ பிள்ளைய கொடுத்த அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணேன். கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு நீங்க கட்டளையிட்டீர் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கென்று கேட்டபடியினாலே அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டாள். நம்ம அந்த குழந்தைய கர்த்தருக்குன்னு கொண்டு போய் ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தரை வந்து வேண்டினாள்னு சொல்லி நம்ம பாக்குறோம். வந்து விட்டு கொடுக்கிற அந்த தாய் பிள்ளைக்காக கதறி அழுது பிள்ளைய கேட்டு வாங்கி கர்த்தருக்கே கொண்டு போய் கொடுக்குறா. இன்னைக்கு நம்ம நம்ம வாழ்க்கையில நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் அப்படி கொடுப்போமா? நம்ம கர்த்தருக்கேன்னு சொல்லி அர்ப்பணிப்போமா? நிச்சயமாவே அர்ப்பணிக்க மாட்டோம். அவன் படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க சில பேர். அவன் படிக்க மாட்டேங்கிறான், ஏதாவது பாஸ்டர் வேலை இருந்தா பாருங்க அப்படிம்பாங்க. அப்ப பாஸ்டர் வேலைன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு இழிவான வேலைன்னு நினைக்கிறாங்களா, இல்ல படிக்காதவங்கதான் அந்த வேலைக்கு போவாங்கன்னு நினைக்கிறாங்களாங்கிறது வந்து தெரியாது. அப்படி ஆஹ் அப்படி நினைப்பாங்க அவங்க. தனக்கு அவங்க தனக்கு விருப்பமானத ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. எப்படின்னா ஒரு வேண்டா வெறுப்பா நம்ம கொடுக்கறது இல்ல. நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யறாங்க?
விருப்பம் தன் விரும்பினத நம்ம 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 யாருக்குமே அதை கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கிற ஒரு பொருளை கர்த்தருக்கு நம்ம மனப்பூர்வமா நம்ம கொடுக்குறாங்க அவங்க. அப்படி நம்மளும் நல்ல பொருளை நம்ம கடமைக்குன்னு ஆண்டவர்கிட்ட காணிக்க செலுத்தாம நம்ம எப்படி இருக்கணும், விரும்பி நம்ம ஆண்டவருக்கு உற்சாகமா கொடுக்க நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இது மூலமா நம்ம பார்த்துக்கிறோம். இன்னொரு வசனம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 26, 27 வசனம். உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடிக்கிறதினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள், அது எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றார். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். இப்ப இந்த பகுதி வந்து எதுன்னு தெரியும்னா நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். சாலமோன் ஆட்சி செய்யும் போது 2 தாய்மார்கள் ஒரு குழந்தைக்காக வாதாடுறத நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்க, அந்த இவளும் இருக்கா, அதே சமயத்துல அவளுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. அந்த ஒரு தாய் திரண்டு படுத்தே அந்த பிள்ளைய கொண்டுட்டா பாருங்க. அப்போ ஒரு தாய் அப்படி இருக்க முடியுமா? திரண்டு படுத்தே அந்த குழந்தைய கொண்டுட்டா. பார்த்தா செத்து போய் கிடக்கு. செத்து போனதோட விட்டாளா, அடுத்த பிள்ளைய தூக்கி வச்சுட்டா. தூக்கி வச்சு அதுதான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி வர. அப்போ இந்த ரெண்டு தாய்மார்கள் ஒரு பிள்ளைக்காக இது சாலமோன்ட்ட வாதாடுறாங்க. அந்த அப்போ சாலமோன் நீதி சொல்றாரு. சாலமோனு தான் ஆண்டவர் ஞானத்தினால நிரப்பியிருக்காரு இல்லையா? சாலமோன் ஞானி. ஆண்டவர் ஞானத்தை தானே சாலமோன் கேட்டது. எல்லாத்தையும் கேட்காம இந்த மக்களை ஆளுகை பண்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுங்கன்னு தானே கேட்டது. ஆனா சாலமோன் இத பாக்குறாரு, 2 பேர்த்தையும் பாக்குறாரு. இவன் என்ன சொல்றா, உயிரோடு இருக்கிற பிள்ளைதான் என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை அப்படிங்கிறா. அவளும் அதே மாதிரி சொல்றா. இது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து கூப்பிட்டு அதை 2ஆ வெட்டி என்ன பண்றீங்க, யாரு கொடுத்துடணும், 2 பேர்த்துக்கும் பாதி பாதியா கொடுங்கன்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அந்த உண்மையான தாய்க்கு அந்த குடல் துடிக்குதான். எப்படி அந்த தாய் எப்படி இருக்கும் அவளுக்கு? சிலர் சொல்லுவாங்க, என் கும்பி கொதிக்குதும்பாங்க தெரியுமா? சில ஆத்திரத்துல பேசும்போது பெத்த வயிறு அப்படி அந்த அதனால அப்படிப்பட்ட ஒரு தாய் அந்த குழந்தைக்காக அந்த அவ்வளவு ஒரு ஆதகம் பாருங்க. அப்படி ஒரு தாய் அவளுக்கு உடல் துடித்ததுனால ராஜா நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, நீங்க என்ன செய்யுங்க, உயிரோடு இருக்கிற பிள்ளைய நீங்க கொன்னு போட்டுறாதீங்க. அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளைய நீங்க என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது. நீங்க அவளுக்கே நீங்க கொடுத்துருங்க, அது என் புள்ள உயிரோட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அவ துடிக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ அவ எப்படி இருக்கா பாருங்க. அவ யாருக்கு, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், பிளந்து போடுங்க அப்படின்னு சொல்றா. அப்ப இதுல இருந்து யாரு அந்த உண்மையான தாய் என்று அவன் கண்டுபிடித்து என்ன செய்யறான், அந்த உண்மையான தாயினிடத்தில் அதை ஒப்புவிக்கிறத பாக்குறோம். அவளே அதன் தாய் என்று சொல்லி ஒப்புவிக்கிறோம். அப்ப பாருங்க, இப்படியும் தாய் இருக்காங்க, பிள்ளைய சாகடிச்சுட்டு இருக்கிறதும் இருக்குதுங்க. அது நம்ம படிச்சிருக்கும் போது நம்ம பிறண்டு அந்த பிள்ளைக்கு சாவடிப்போமா? ஒரு குழந்தை இருக்கு, அதை நம்ம எவ்வளவு கண்ணுங்கட்டுமா நம்ம பாத்துக்கோ, நமக்கு தூக்கம் வருமா முதல்ல? அப்படி அப்படி நடந்திருக்கு. அந்த தாய் அப்படி இருக்கா. இவ உண்மையில தாய். நம்ம தாயானவள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இப்ப சொல்ல வரேன். சரி, இப்போ இன்னொரு தாய் நம்ம பார்க்கலாம். இது பிள்ளைக்காக கதறி அழுது விண்ணப்பித்து கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்த தாய், அப்படின்னு தன் புள்ள உயிரோடு இருக்கணும்னு இருக்கிற தாய்
இன்னொரு தாயை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த தாய்க்காக ஆண்டவரத்துல வேண்டுதல், பிள்ளைக்காக கெஞ்சுகிற தாயானவள். இப்ப பார்க்கலாம். மார்க்கு 7:25-30. மார்க் 7ஆம் அதிகாரம் 25-30. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாக ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீயோ சிரோனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தியடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணுக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றாள். அவள் தன் வீட்டுக்கு வந்தபொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். இந்த பகுதியும் நமக்கு தெரிஞ்ச பகுதிதான். இதுல நம்ம படிச்சு பார்த்ததுல வந்து அந்த ஸ்திரீ அது வந்து கிரேக்க ஸ்திரீ, அவ வந்து புறஜாதி. அவள் தேசம் வந்து சிரோபேனிக்கியான்னு போட்டிருக்கு. அப்போ அவ வந்து இந்த பிசாசு பிடிச்சிருக்கு என் பிள்ளைக்கு, நீங்க வந்து அவளை நீங்க சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவ வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேக்குறா. பிள்ளைய விட்டுறா, இவ மட்டும்தான் வரா, வந்து ஆண்டவர்கிட்ட கேக்குறா, என்ன பிள்ளை இது மாதிரி இருக்குன்னு. வந்த உடனே அவ என்ன செய்யறா, பாதத்துல விழுந்துடுறான். விழுந்து, அதாவது பணிவு, அவளுடைய தாழ்மை, அந்த குழந்தைக்காக நம்ம எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போற தாய். அப்ப பாருங்க, அந்த பணிந்து கொண்டு அவர்கிட்ட கேக்குறா. அப்போ ஏசு என்ன சொல்றாரு, முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் புறஜாதி மக்களுக்கு நான் எப்படி தருவேன் அப்படின்னு சொல்ற ஒரு அர்த்தத்துல அவர் அப்படி சொல்றாரு. ஆனா உண்மையால அந்த அர்த்தத்துல அவர் சொல்லல. இப்போ இவள்கிட்ட பேசுறது அப்படி, பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், அவருக்குன்னு தெரிஞ்சு கொண்ட பிள்ளைகள் தின்னுட்டு திருப்தி ஆகட்டும் அப்படின்னு இப்ப சொல்றாரு. அப்போ அவ சொல்ற பாருங்க, அவ்வளவு அப்பயும் ஒரு தாழ்ச்சி நம்மள ஒரு என்ன சொல்றா, அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளை, மேசையில கீழே இருக்கிற அந்த நாய்க்குட்டிய தின்னும்ல, அந்த விழுந்த துணிக்கையில தின்னும்ல அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்பனா என்ன அர்த்தம், நீங்க நீ குழந்தைகளுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க, எனக்கும் கொஞ்சம் நான் கீழே சிந்துறதையாவது நான் பொறுக்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஒரு தாழ்மையோட ஒரு பணிவோட அவ காணப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அவளுக்கு என்னன்னா, அவளுக்கு நம்ம வந்த நோக்கம் சரியாகணும். நம்ம பிள்ளைக்கு அது என்ன செய்யணும், குணமாயிரணும். நம்ம நாயின்னு சொன்னா என்ன, நமக்கு நம்மள யாராவது இழிவா பேசுனா என்ன, அத பத்தி எல்லாம் அவங்களுக்கு என்னது கவலையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தாய். இப்ப நம்மளுக்கு நம்ம பிள்ளைக்காக நம்ம எப்படி வேணாலும், யார்கிட்ட வேணாலும், எப்படி வேணாலும் பரிந்து பேசுவோம், தாழ்மை நில கூட நம்ம போயிடுவோம். அப்படிப்பட்ட தாயாக அவள் காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். எப்படியாவது தன் மகள் வந்து குணம் அடைஞ்சிடணும், நமக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அவமானத்தை அவ பார்க்கல, நமக்கு இழிவா அவ பார்க்கல, அவ கஷ்டப்படுறத பார்க்கல, அவளோட ஒவ்வொருத்தரத்தை அவ பார்க்கல. அவ வந்து பணிஞ்சு தாழ்மையோட கேட்கிறா. ஏன் அவர்கிட்ட வந்து கொஞ்சனா, ஏன்னா இயேசுவை பத்தி அவ முதலையே அறிஞ்சிருக்கிறா. இயேசு அற்புதம் செய்யறவருன்னு முதலையே அந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்திருக்கிறா. அதனால இயேசுகிட்ட வந்து இவர்கிட்ட போனா இது சரியாகும். நம்மளும் அப்படிதான் சில காரியங்களை இவங்கள்ட்ட போய் கேட்டா இது சரியாகும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அது மாதிரி வந்து
ஆண்டவர்ட்ட வந்தோம்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவ வந்து பணிந்து தன்னைய தாழ்த்தி அப்படியே உளுந்து அப்படி பண்றா. அப்போ அவரு இத பார்த்துட்டு ஏசு என்ன சொல்றாரு, நீ சொன்ன வார்த்தை நிமித்தமே என்ன செய்யுது போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. பிசாசு நீங்கிது நீங்கிடுச்சு அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவ அந்த இடத்த விட்டே என்ன செய்றா, நகர்றா. அப்படி ஒரு கெஞ்சுகிற தாயாக அவள் காணப்படுவத நம்ம பார்த்தோம். மன்றாடுகிற ஒரு தாயாக அவ காணப்படுகிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நாமளும் நம்ம பிள்ளைக்காக மன்றாடணும். நம்மளும் நம்ம பிள்ளைக்காக மன்றாடணும். ஆண்டவர்ட்ட போய் நம்ம பிள்ளைக்காக மன்றாடணும். சின்ன பிள்ளைங்கள்ல ஆண்டவர்ட்ட கொண்டு போய் நம்ம விட்டு நம்ம வேதத்தை வாசி அப்படிலாம் அந்த 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 வளர்ப்புலயே நம்ம வளர்த்து என்ன செய்யணும், அந்த பிள்ளைக்கு வேலைக்காக படிப்புக்காக அந்த பிள்ளை நல்ல குணம் பெற்று வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்காகவும் நம்ம ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கணும். வேதத்தை வாசிக்கணும், ஆலயத்துக்கு போறது, எனக்கு ஞானத்தை கொடுங்க, புத்திய கொடுங்க, என் பிள்ளைக்கு அறிவை கொடுங்க, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி அதை ஜெபிச்சு நம்ம பெற்றுக்கொள்ளணும். சரி, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமே அல்ல, புறஜாதி மக்களுக்கும் நான் உதவி செய்வேன். அத மக்கள் அறிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இயேசு அந்த இடத்துல பேசினாரு. ஏன்னா எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் அவர்தான். எல்லா மக்களையும் அவர்தான் இப்ப அதனாலதான் இவரு அதை தெரிஞ்சுக்கணும் மக்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இது பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும், நாய்க்குட்டிகளுக்கு எடுத்து போடுறது நல்லதல்ல அப்படின்லாம் சொல்றாரு. இப்போ நமக்கு மட்டும் ஆண்டவர் கிடையாது, புறஜாதிகளுக்கும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறத சொல்றத நம்ம பாக்குறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், பிள்ளைகளுக்காக விழுந்து 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 ஜெபம் பண்றதுல நம்ம உறுதியா இருக்கணும். எல்லா காரியத்துக்கும் நம்ம பிள்ளைகள் எங்க செல்றாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்கன்னு கண்காணிப்பதோடு மட்டும் அல்ல, பிள்ளைக்காக ஆண்டவரிடத்துல வேண்டுனா மட்டும்தான் அந்த பிள்ளை நல்ல உயர்வு அடைய முடியும். நான் பாப்பா தம்பியும் இருக்கும்போது அப்பெல்லாம் நாங்க குடும்பமா ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளல. எங்க ஐஸ்வர்யா 3 வயசுலதான் நாங்க எல்லாருமே பேப்டிசம் எடுத்தோம். நான் எடுத்துட்டேன், நானும் கிறிஸ்தவ பொழுதுதான். ஆனா அவரு அப்படிப்பட்ட வளர்ப்புல வளரல. அவரு இருக்கும்போது 3 வயசுலதான் பாப்பா, இவனுக்கு 9 வயசு தம்பிக்கு, பாப்பாவுக்கு 3 வயசு. அப்ப 3 வயசுக்கு மேலதான் குடும்பமா சேர்ந்து நாங்க பேப்டிசமே எடுத்தோம். அப்போ அந்த 3 வயசுல இருந்து பாப்பா கடவுளை புடிச்சுக்கிட்டா. சண்டே கிளாஸ் போறது எல்லாமே அதுல இருந்து குடும்பமா நாங்க சர்ச்சுக்கு போறதுனால அப்போ அதுக்கு முன்னாடி என்னைய சர்ச்சுக்கு போக விடாம, எனக்கு தெரியும் இந்த எல்லாம் என்னோட சாட்சி எல்லாம் சொல்லியிருக்கேன். சர்ச்சுக்கு போக விடாம 10 வருஷமா நான் கணவர்கிட்ட கஷ்டப்பட்டது எல்லாமே சாட்சியில சொல்லியிருக்கேன். அப்போ பையன் பையன் ஒரு 10 வயசு வரைக்குமே ஆண்டவரை பிடிக்கும்ல, தெரியாது, பைபிள் வாசிக்கிறது இல்ல, அப்படி இருந்தது. ஆனாலும் இப்போ பாருங்க, பையனை விட பாப்பா அருமையா மெசேஜ் எடுப்பா, பாட்டு பாடுறதுலயும் சரி, கொயர்ல எல்லாத்துலயுமே ஒரு நல்ல ஒரு இதுல வந்திருக்கான். ஆனா எங்க பையன் அதுக்கு பிறகு ஒரு 10 வயசுக்கு பிறகு வந்ததுனால, அவன் வாலிபத்துல ஆண்டவரை பிடிச்சனால இப்ப கடவுளுக்குள்ளார இருக்கிறதுக்கு வழிவாசல் ஆண்டவர் திறந்து தந்தார். ஆனா நான் என்ன சொல்றேன், சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து கடவுள்கிட்ட நம்ம கொண்டு போய் அதுல வளர்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு தாயாக நம்ம இருக்கணும். நமக்கு அந்த சூழ்நிலை இல்ல அப்படின்னா, அந்த குழந்தைங்க அதுக்கு மேல வாலிப வயசு மாறி போச்சு அப்படின்னா, கடவுளை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அது கடவுளா தரிசனம் கொடுத்து தொட்டு நம்ம வேண்டிக் கொள்றதுலதான் அதுல இருக்கு. ஆனாலும் நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது அந்த தாயானவள் கடவுளை நம்ம வேதத்தை வாசிக்க, கற்றுக் கொடுக்க, எல்லாம் அந்த
சில இதுல எல்லாம் டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க இல்லையா? அது எல்லாத்துலயும் கலந்துக்க சொல்லணும் பிள்ளைகள. தெரிஞ்சதோ தெரியலையோ நீ போய் அதுல என்ன கேட்பாங்க, டிக் அடிச்சுட்டு தானே வரப்போற. இப்ப என்ன போ போய் டிக் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாம் வளர்க்கணும் பிள்ளைகள. அப்பதான் வந்து ஐயோ பரீட்சைக்கு நான் போமாட்டேன். எனக்கு தெரியாது அப்படின்னு உட்கார்ந்திருந்தா கூட உனக்கு தெரியும். நீ போய் வாசிச்சு பாரு. உனக்கு தெரியும். உனக்கு கதையெல்லாம் கேட்டிருக்கேல்ல போ தெரியும்னா கரெக்ட்டா அந்த பிள்ளைங்க போய் செய்யும். நம்ம வந்து அந்த அளவுல நம்ம வந்து குழந்தைங்கள சின்னதுல இருந்தே கொண்டு வரணும். சின்ன பிள்ளைங்களிலே கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார்ன்னு பாப்பா சொன்னா, கர்த்தர் பேப்பரா இருக்கிறார் தான் சொல்லுவா. அந்த அந்த அளவுல மழலை அந்த சொல்லுல அப்படி வரவே வராது. இருந்தாலும் அந்த வசனத்த சொல்லி, 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 சொல்லி குடுத்து அப்படி கொண்டு வந்ததுனால, இப்ப எல்லாமே நாங்க வந்து குடும்பமா வந்து கடவுள பிடிச்சு நம்ம ஊழியம் நடத்தி, ஆ பிரேயர் குரூப் நடத்தி எல்லாமே செஞ்சோம். அப்ப. அப்போ இப்போ வந்து நாங்க இங்க மாறி வந்துட்டதுனால, என் கணவரும் இறந்து போனதுனால, பிள்ளைங்களும் அங்கங்க போனதுனால, ஒருத்தரும் இல்லாம இப்ப தனிமையில இருக்கேன். அதனால நீங்க எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்றேன்னா, குழந்தைய நல்லபடியா கடவுளுக்குள்ளார வளர்த்து கொண்டு வாங்க. க என்னைக்கு இருந்தாலும் கடவுள்ட்ட நம்ம வந்து பிள்ளைகள ஒப்பு குடுக்கணும். கடவுள்ட்ட எல்லா விதத்திலயுமே கடவுள்ட்ட ஒப்பு குடுக்கணும். அத நம்ம முக்கியமா நம்ம பாத்துக்கணும். அடுத்தது பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தாயாக தான் நம்ம இருக்கணும். என்னதான் படிச்சு முன்னாடி வந்தாலும், நம்ம வந்து கடவுள்ட்ட தான் எல்லாவற்றையும் பற்றி சொல்லணும். எல்லாம் அந்த குழந்தைகள்ட்ட சொல்லி, சொல்லி, சொல்லி வளர்த்தாதான் அந்த குழந்தைங்க வந்து கடவுள் இருக்கிறாரு. கடவுள் நமக்கு எல்லாம் செய்வாரு. கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்த தருவாரு. நமக்கு அறிவ தருவாரு, புத்திய தருவாரு, நமக்கு படிப்ப தருவாரு, வேலைய தருவாரு. நம்ம நல்லா இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வரணும். அந்த பிள்ளைங்க தான் கடைசியில ஊழியத்துக்கு அதுங்க தானாவே வந்துரும் கடவுள்ட்ட. அப்போ பாருங்க. அப்போ இன்னொரு தாய் பார்க்கலாம். விசுவாசிக்கின்ற தாய். அப்போஸ்தலர் 16:1 16:1 அதன்பின் அவன் தெர்பையாவுக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவன் தகப்பன் கிரேக்கன். 2வது அவன் லீஸ்திரியாவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர்களே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். சரி. இப்ப இது வந்து தீமோத்தேயு. இவன் வந்து ஒரு பவுலுடைய சீசனா இருந்தான். இவனுடைய தாய் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது. அதனாலதான் அந்த அவ போதகம் பண்ணு அத பத்தி அதிகமா நம்மள குடுக்கல. அவன நற்சாட்சியுள்ள ஒரு மகனாக ஆக்குனது அவளுடைய போதகம் தான். தன் மகனுக்கு விசுவாசத்தோடு கற்பிக்கின்ற ஒரு தாயாக அவ காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அவ தகப்பன் வந்து ஒரு கிரேக்கன் சொல்லியிருக்கு. கிரேக்கனா இருந்தாலும் கூட இந்த தாயானவள் யூத மார்க்கத்துல வந்ததுனால அவ எல்லாமே கற்றுக் கொடுத்து அவனை ஊழியத்துல ஒரு வளருவதற்கு ஒரு ஏதுவாக இருந்த ஒரு தாயாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாருங்க 2 தீமோத்தேயு 3:15 2 தீமோத்தேயு 3:15 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். அவன் என்ன அதான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன். அவன் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை தருகிறது. அவன் வேத எழுத்துக்களை எல்லாம் படிச்சதுனால சின்னதுல இருந்து அவன் வேத எழுத்துக்களை படிச்சதுனால ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை அந்த எழுத்துக்கள் தருகிறது. அதனால நம்ம வேதத்தை நம்ம வேதம் வந்து நம்மளை என்னெல்லாம் ஆக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை அது தருகுது. வேத வாக்கியம் தேவா அது அடுத்த அடுத்த வசனம் ஒரு 17 வரைக்கும் படிங்களாமா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும்
எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்திலும் நீதியை படிப்பித்ததிலும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. உம் வேதம் வந்து நம்மளை என்னெல்லாம் ஆக்குதுன்னா, ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை கொடுக்குது. வேத வாக்கியம் தேவ ஆவியினாலதான் அருளப்பட்டிருக்குது. அதனாலதான் நமக்கு வந்து தேவ ஆவியினால ஒவ்வொரு எழுத்துக்களும் அருளப்பட்டிருக்கு. அதனாலதான் ஆவியானவரை நம்ம வந்து தூசிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஆக்கினை தீர்ப்பு தான். தேவ ஆவியை வந்து தூசிக்கவே கூடாது. தேவ மனுஷன் தேறினவனாக ஆக்கப்படுகிறது அந்த தேவ ஆவிதான். அந்த தேவ ஆவிதான் ஒரு நம்மளை வந்து தேறினவனாக ஆக்கப்படுகிறது. எந்த ஒரு நல்ல கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக அது நமக்கு தருது. அப்போ என்ன நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக நம்மள ஆக்குது எது? வேதம். அதனாலதான் வேதத்தை படிக்கணும்னு சொல்றதே அதான். வேத எழுத்துக்களை நாம கற்றுக்கொள்ளும் போது அவற்றினால என்ன பயன்கள்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம அத உபதேசம் பண்ண அது பிரயோஜனப்படுகிறது. நம்ம வேத எழுத்தெல்லாம் நம்ம படிச்சுட்டோம்னா அது நம்மளுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு பயன்படுகிறது. அடுத்தது நம்ம யாராவது தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கடிந்து பேசி அதுல இருந்து திருத்தத்துக்கும் அந்த கடிந்து கொள்ளுதலுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, அந்த சீர்திருத்தலுக்கும் அது பிரயோஜனமாக இருக்குது. அவங்கள சீர்திருத்தி கொண்டு வர்றதுக்கும் நம்ம பிரயோஜனமாக அந்த வேத எழுத்துக்கள் நமக்கு கற்றுத்தருது. அப்போ நீதியை படிப்பிக்கிறதுக்கும் அது பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்படிப்பட்ட வேதத்தை நம்ம கற்று தேறினவனாக இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த தீமோத்தேயுக்கு அவனுடைய தாய். நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னன்னு விசுவாசத்தோடு வேதத்தை வாசிக்க நம்ம கற்றுத்தரணும், வேதத்தை படிக்க நம்ம கற்றுத்தரணும். இப்போ பாருங்க, இப்போ இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாதான் அந்த பிள்ளைங்க வளர வளர இந்த வேதத்துல சிறந்த பிள்ளையாக வளரும் போது நம்ம தாயை எப்படி நம்ம வச்சுக்கணும், தாயை எப்படி நம்ம பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கறத அது உணரும். நான் இப்ப நம்ம 3 இதை படிச்சோம்ல, தாயி விட்டு கொடுக்கிற தாய், ஒப்பு கொடுத்த தாய், விண்ணப்பிக்கிற தாய் மகளுக்காக அப்படின்னு சொல்லி படிச்சோம். விசுவாசம் உள்ள ஒரு தாய், அதாவது கற்றுக் கொடுக்கிற, விசுவாசத்தோடு பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிற தாயின் 3 தாயை பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தாயை வந்து நம்ம எப்படி பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கு வந்து ஒரு உணர்வு ஊட்டும்படியாக ஒரு நீதிமொழிகள் நமக்கு தருது. நம்ம அதனாலதான் சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால்னு சொல்லி ஒரு பழமொழி. அடுத்தது பாருங்க, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவளும் தன் கைகளால இடித்து போடுறான்னு வருது. அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா அவள் ஒரு புத்தியுள்ள தாயாக இருக்கணும். வேதத்தின் வேதத்தை வந்து இந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லித்தர பிள்ளையாக இருக்கணும். நம்மனால அழிஞ்சுது அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. ஒரு மகன் வந்து ஒரு திருடிட்டு வந்தானாமா, ஒரு ஊசி திருடிட்டு வந்தானா. அப்ப அந்த தாய் வந்து திருடிட்டு வந்ததெல்லாம் சொல்லி சொல்லி பத்திரமா வச்சுக்கிட்டு அழுதான். அப்போ வந்து கடைசியில ஒரு பெரிய திருட்டுக்கு அவன் போன பிறகு ஜெயில போய் மாட்டிக்கிட்டோன்னே என் தாயை பார்க்கணும், கடைசியில தூக்கு தண்டனையோ போடும்போது என் தாயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னானாம். அப்போ தாய் வர சொல்லி இவனும் ரொம்ப ஆவலா போனா, அங்க போய் அந்த சின்ன பிள்ளையிலேயே நீ ஊசி எடுத்துட்டு வரும் போதே என்னை கண்டிச்சிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருப்பனா அப்படின்னு சொல்லி திட்டினானாமா. அப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு தாயாகலாம் நம்ம இருக்கக்கூடாது. அதனால்தான் தாயை என்ன செய்யக்கூடாதுன்னு அந்த பிள்ளையே அறிந்து கொள்ளுகிற வண்ணமாக நம்ம அந்த பிள்ளைகளை நம்ம வளர்த்தி தரணும். இப்ப தாயை என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு
நம்ம வேதத்துல நம்ம பார்க்கும்போது நிறைய வசனங்கள் இருக்கு. நான் அதை சொல்றேன். அதை என்ன பண்ணணும், நான்லாம் வந்து அந்த வசனத்தையே எழுதி அட்டையில ஒட்டி செவுத்துல மாட்டி வச்சிருக்கேன். ஏன்னு கேட்டா அது எப்பயும் திரும்பும், திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு வசனம் அந்த பிள்ளைகளுக்கு அதுல பட்டுக்கிட்டே இருக்கும். அப்பது வாழ்க்கைய அது திருத்தி கொள்ள உதவி செய்யும். ஆஹ் நம்ம இப்ப பெரிய பிள்ளைங்கன்னா பாத்துங்களேன், சின்ன பிள்ளைங்கன்னா நம்ம அடிச்சு சொல்லி கொடுத்துடலாம். இப்ப பெரிய பிள்ளைங்கன்னா கல்யாணம் ஆகி அவங்களாம் பிள்ளையெல்லாம் பெத்த பிறகு நம்ம அதுங்கள்ட்ட போய் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்போ அந்த அந்த தாய் பாசம் வந்து குறைஞ்சு ஒரு மாதிரி நமக்கு வரும். என்னைக்கு இருந்தாலுமே நம்ம பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு நிறைவா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா பையன்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நம்மளை விட்டு ஏதோ ஒண்ணு, நம்மளை விட்டு ஏதோ போயிட்ட மாதிரி நம்ம உணர்வோம். அப்ப பிள்ளைங்க வந்து இப்ப பொம்பளை பிள்ளைங்க வந்து எப்பயுமே போயிடுச்சு அப்படின்னா எங்கேயும் போய் அது இருக்க வேண்டியது, கல்யாணம் பண்ணி வேற குடும்பம் போற பிள்ளைதான் அப்படின்னு ஒரு மனப்பான்மை நமக்குள்ளேயே வந்துரும். ஆனா இந்த பையன்க வந்து சரி தனி கொடுக்கணும் அப்படி போறாங்க வராங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். சரி, நிறைய குடும்பத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா? பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு கஷ்டத்துலதான் இப்ப இருப்பாங்க. அந்த அந்த தாயினுடைய வேதனையெல்லாம் நான் நிறைய தாய்மார்களை நான் கேட்டிருக்கேன். ஆனா நம்ம வீட்டுகள் எல்லாம் அப்படி எல்லாம் இருக்காது. நம்ம எல்லாம் ஜெபத்திலே இருக்கிறோம். அதனால அப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸும் இல்ல. நம்ம எதுக்கும் நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த வசனங்கள் எல்லாம் நான் எழுதி 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 ஒட்டி எல்லாம் வச்சிருப்பேன் செவுத்துல எல்லாம். அப்ப நான் வசனத்தை சொல்றேன், நீங்க புரிச்சுக்கிடுங்க. அது அது வந்து அது ஒரு பிரயோஜனமா இருக்கும். அப்ப நம்ம சின்னதுல இருந்து கூட அதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வளர்த்துக்கலாம் நம்ம. நீதிமொழிகள் 1:8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தாயின் போதகத்தை தள்ளக்கூடாது. நீதிமொழிகள் 15:20. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். அலட்சியம் பண்ண கூடாது. நீதிமொழிகள் 19:26. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லச்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். தாயை துரத்தி விட கூடாது. இப்ப நிறைய குடும்பங்கள்ல தகப்பன் இருக்கும் போது வரைக்கும் நல்லா இருப்பாங்க பசங்க. தகப்பன் இல்ல, ஒரு தாய் மட்டும் இருக்கா, அதுவும் ஒரு சம்பாதிக்காத தாய் அப்படின்னா ரொம்பவும் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு எப்படிதான் இருக்கும்னே தெரியாது. சிலருக்கு எத்தனையோ பேர் துரத்தி விட்டுருவாங்க, இல்லைன்னா முதியோர் இல்லத்துக்கு எதுலயாவது தள்ளி விட்டுருவாங்க. இப்படி எல்லாம் இருக்காங்க. அப்படி தாய துரத்தி விட கூடாது. நீதிமொழிகள் 20:20. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். தூசிக்க கூடாது. எங்க தாய் இப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லி தாய கெட்ட வழியில வந்து தூசிக்க கூடாது. அடுத்தது நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. அசட்டை பண்ண கூடாது. இப்ப ஏதாவது ஒரு காரியம்னா அம்மா போய் ஏதாவது ஒரு புத்திமதி ஏதாவது சொன்னாங்கன்னா இப்படி செய்யக்கூடாது அப்படி சொன்ன, உனக்கு என்னமா தெரியும், நீ பேசாம இருமா அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ணா அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் மனசு? அதெல்லாம் யோசனை பண்ணணும். அந்த மாதிரி தாய அசட்டை பண்ண கூடாது. நீதிமொழிகள் 28:24. தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். கொள்ளையிட கூடாது. நீதிமொழிகள் 30:11.
தங்கள் தகப்பனை சபித்து தங்கள் தாயை ஆசிர்வதியாமல் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. சபிக்க கூடாது. சபிக்கிறது, தகப்பனை சபிக்கிறது, தாயை சபிக்கிறதா இருக்கக்கூடாது. அடுத்தது 45:10. ஏசாயா 45:10. தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. ஏன் என்னை பெத்த அப்படின்னு கேட்க கூடாது. நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு கேக்குறாங்க, ஏன் என்னை பெத்த அப்படின்னு கேக்குறாங்க. என்னமோ நமக்கு என்னமோ வேண்டா வெறுப்பா நம்ம பெத்து போட்டது மாதிரி அவங்க பேசுறது. ஏன்னா அவங்க வந்து அந்த இன்னத்தை செஞ்ச நீ அப்படின்னு அதாவது வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லாம பேசுறாங்க. அதாவது நம்ம வந்து பெத்தமா, அம்மா நம்மளை பெத்தாங்க அப்படிங்கிற ஒரு இது இல்லாம ஏன் பெத்த ஏன் பெத்த அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? இப்ப அந்த 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 பையனே அவன் புள்ள வந்து கேட்கும் போது அவனுக்கு தெரியுமா? அப்பதான் தெரியும். ஆனா தாய்க்கு வந்து ஏன் பெத்த அப்படின்னு கேட்கும்போது தாயினுடைய மனசை நோகடிக்க கூடாது. ஏன் பெத்தன்னு கேட்க கூடாது. எசேக்கியேல் 22:7. உன்னிலுள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். உன் நடுவில் பரதேசிக்கும் இடுக்கண் செய்கிறார்கள். உனக்குள் திக்கற்றவனையும் விதவைகளையும் ஒடுக்கினார்கள். அற்பமாய் எண்ண கூடாது. அற்பமா எண்ணக்கூடாது. இப்போ இதுல வந்து எத்தனை ஒரு 9 இருக்குமா? 9. ஆமா 9. இத வந்து நம்ம எழுதி நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த குழந்தைங்களை வந்து நம்ம கண்டிச்சு போதும் கூட சொல்லலாம், சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது. பெரியவங்களுக்கு அது வந்து செவுத்துல எழுதி நம்ம பெருசா ஒட்டி இருக்கும் போது அதுங்க வரவும் போகவும் அதை பார்க்கவும் வரவும் தெரியும். சில பிள்ளைங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுன்னா ஆனா பைபிள் வேத வசனத்துல அதுங்க கற்று இருந்துச்சு அப்படின்னா அந்த பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? நல்ல விதத்துல அது வளரும். பைபிள் வேதத்தை படிக்கல, வேதத்தை படிக்கவில்லை, வேதத்தை பத்தி நம்ம அறியல அப்படின்னு இருந்ததுன்னா அந்த குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம வந்து நம்ம சொல்லவும் முடியாது. நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம வந்து கண்டிக்கவும் முடியாது. அந்த டைம்ல நம்ம 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 வேலையை செய்யற மாதிரி நம்ம எழுதி அதுல ஒட்டி வச்சிட்டோம்னா அதுங்க பார்க்கும்போது தெரியும். அப்ப ஒவ்வொன்றுலையும் தாயை 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 அப்படின்னு தாயை அலட்சியம் பண்ணக்கூடாது, தாயினுடைய போதகத்தை தள்ளக்கூடாது, அப்படி இப்படின்னு எழுதி 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 அதாவது அந்த வசனத்தை போட்டு போட்டு பைபிள் இப்படி சொல்லுது அப்படிங்கிற வந்து காட்டுறது மாதிரி நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா என்னைக்காவது ஒரு நாள் அதுங்க என்னைக்கும் நம்ம அந்த போறது வர்றது அந்த வீட்டுக்குள்ளதானே நடமாடுங்க. அப்ப வந்து என்னைக்காவது ஒரு நாள் அது எத்தனை வயசு பையனா இருந்தாலும் சரி, 40 வயசு 50 வயசு எத்தனை வயசு பையனா இருந்தாலும் அது வந்து ஒரு உணர்வு ஆவியானவர் நிச்சயமா உணர்த்துவார் ஒரு நாள். அப்போ வந்து அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது எந்த ஒரு தாய்க்கும் ஒரு கஷ்ட நிலைமையும் வர நேர ஒரு சான்ஸ் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமை சுகமமான ஒரு நிலைமை ஏற்படும். சமாதானம் நமக்கு வீட்டுல வரும். நம்ம எல்லாத்துக்கும் மேல குடும்ப ஜெபம் ரொம்ப 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 அவசியம். குடும்ப ஜெபம் இல்லாம இருக்கவே கூடாது. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஜெபம் இல்லாத வீடு, குடும்ப ஜெபம் இல்லைன்னா கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம காலையில வந்து ஜெபம் பண்ண கூடாது. அதாவது வேலைக்கு போவோம் வரோம் போதும். நைட்டு எல்லாரும் ஒண்ணு கூடி கைய கோத்து பாட்டு பாடி ஜெபம் பண்றத நம்ம மறக்கவே கூடாது. அந்த மாதிரி நம்ம குடும்பத்தை நம்ம கொண்டுட்டு வந்தோம்னா நிச்சயமா ஆண்டவர் நம்மள நல்ல விதத்துல ஆசீர்வாதத்தோட நம்ம வச்சிருப்பாரு. நம்ம எத்தனை பேரு நம்ம இந்த குழுல இருக்கோம்.
அதுல ஒவ்வொரு ஒரு குடும்பத்தை பத்தி நமக்கு தெரியாது. எந்த குடும்பத்துல தாய் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. நம்ம நம்மளும் சிலருக்கு தாய் இருப்பாங்க, இப்ப இல்ல. அப்படி இருக்கும்போதும் கூட நம்ம தாய நம்ம நினைச்சிருப்போம், தாய்க்கு நம்ம செஞ்சிருப்போம். ஆனா சிலர் தாய்க்கு செய்யாம, பெண்களும் சரி ஆண்களும் சரி செய்யாம எத்தனை பேர் இருந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா வந்து கடவுள் அவங்களுக்கெல்லாம் எப்படி செய்வாருங்கிறது நம்ம சொல்லக்கூடாது. ஆனாலும் நம்ம திருந்தி வாழ ஆண்டவர் நம்ம அழைக்கிறாரு. நம்ம வந்து அதுல இருந்து நம்ம திருந்தி வாழ்ந்து தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண நம்ம கற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.